வீடியோவில் கிராமரில் ஆர்டிகல்ஸை பற்றி பார்க்கலாம். ஆர்டிகல்ஸை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று டெஃபினைட் ஆர்டிக்கல், இன்னொன்று இன்டெஃபினைட் ஆர்டிக்கல். இந்த டெஃபினைட் ஆர்டிக்கல்னால் தேவை தான் நம்ம வந்துட்டு டெஃபினைட் ஆர்டிக்கல்னு சொல்லுவோம். இன்டெஃபினைட் ஆர்டிக்கல்னால் ஏயும் ஆனும் ரெண்டையும் தான் இன்டெஃபினைட் ஆர்டிக்கல்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கிராமரில் ஆர்டிகல்ஸ்னாலே ஏ அண்ட் தேர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒன்லி இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவை செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இந்த ஆர்டிகல்ஸை புரிஞ்சிக்க பார்ப்போம். ஏ எதுக்கு யூஸ் ஆகுது, ஆன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏ அப்படின்னா ஒரு அப்படின்னு அர்த்தம். இதே இது ஆன் அப்படின்னா ஓர் அப்படின்னு அர்த்தம். தமிழில் நீங்கள் புக்கெல்லாம் வாசிக்கும் போது கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஓர் ஊர், ஓர் இடம் அப்படி தான் எழுதுவாங்க. ஏன் அப்படின்னா ஓர் அப்படின்ற வேர்டு உயிரெழுத்துக்கு எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். ஓர் ஊரில், ஓர் இடம் அப்படி தான் சொல்லுவோம். இதே இது ஓர் நகரம்னு சொல்ல மாட்டோம், ஒரு நகரம் தான் சொல்லுவோம். ஏன்னா நான் உயிரெழுத்து கிடையாது, அதனால இது ஒரு நகரம்னு சொல்லுவோம். இதே லாஜிக்கை இங்கிலீஷில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆர்டிகிள்ஸ் ஏ எங்கே வரும், ஆன் எங்கே வரும்னு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ எப்பயுமே ஏ அண்ட் த ஆர்டிகிள்ஸு ஃபில் இன் த பிளாங்க்ஸில் இந்த பிளாங்க்கில் தான் நம்ம ஃபில்அப் பண்ணுவோம். இதுக்கப்புறம் இந்த பிளாங்க்குக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த வேர்டை வச்சு தான் இங்கே என்ன வரும் டிசைட் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க் பாட்டில்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இங்கு இது எப்படி தமிழில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க, இ, இது உயிரெழுத்து தானே, அப்போ என்ன போட்டுறணும், ஆன் போடணும். ஸோ ஓர்னா ஆன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அப்படின்னா ஏவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன் இங்க் பாட்டில் அப்படின்னு எழுதணும். அடுத்து அம்ப்ரெல்லா, ஆன் அம்ப்ரெல்லா. இப்போ அம்ப்ரெல்லான்னு எழுதுறோம் அப்படின்னா ஆன் அம்ப்ரெல்லான்னு எழுதணும். ஏன்னா இங்கே இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், அம்ப்ரெல்லா. அடுத்து இதே யூல வரக்கூடிய சில வேர்ட்ஸை பார்க்கலாம். ஏ யூனிவர்சிட்டின்னு தான் சொல்லணும். யூனிவர்சிட்டி, இதில் ஏஇ ஐஓயு வவல்ஸ் வருது, அதனால நான் ஆன் போடுவேன்னு சொல்லக்கூடாது. யூனிவர்சிட்டி இதை தமிழில் எழுதி பாருங்க, யூ அப்படிங்கும்போது ஏ தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி யூனிகார்ன் ஞாபகம் பாருங்க, யூனிகார்ன், யூனிகார்ன் என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க, யூ தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க. அப்போ அது உயிரெழுத்து கிடையாது, ஏ தான் போடணும். அதே மாதிரி 1 ரூபி காயின், அதை ஏஇஐஓயு வரதுனால அதை ஓ வருது, அதனால ஆன் 1 ரூபி காயின் சொல்லக்கூடாது. 1 ரூபி காயினில் ப்ரொனன்சியேஷனே ஒன்னு தான், ஒன். அதனால என்ன பண்ணுறோம், 1 ரூபி காயின் சொல்ல மாட்டோம், 1 ரூபி காயின் அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி இன்னும் சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப் பாருங்க, யூரோப் அதுக்கு ஈ தான் எழுதுவோம், ஆனால் அதை வாசிக்கும் போது யூரோப்புன்னு வாசிக்கணும். ஸோ யூரோப்புன்னு வாசிக்கும் போது ஏ யூரோப்பு தான், ஏ யூரோப் அப்படி தான் வாசிக்கணும். இப்போ ஒரு டேஷ் இருக்கு, இங்கே எனக்குள்ள யூரோப்புன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். யூரோப் என்ன வாசிப்பீங்க, ஈரோப்புன்னு வாசிக்க மாட்டோம், யூரோப்பு. அப்போ இங்கே ஏ போடணும். அதே மாதிரி நம்ம இப்போ ஹீ இஸ் ஆன் எம்எல்ஏ தான் சொல்லணும். ஏன், எம்எல்ஏ, எம் ப்ரொனன்சியேஷன் பாருங்க, எம்னு ஆரம்பிக்குது, இது உயிரெழுத்து, அதனால ஹீ இஸ் ஆன் எம்எல்ஏ. அதே மாதிரி ஷீ இஸ் ஆன் எம்பி அப்படி தான் சொல்லணும். ஏன்னா எம்பின்றது என்னது, ஏ உயிரெழுத்து சவுண்டு, அதனால ஆன் அப்படின்னு சொல்லணும். இங்கே ஏஇஐஓயுவே வரல, ஆனால் நம்ம ஆன் தான் போடணும். அதே மாதிரி இப்போ ஹெச்எம்னு வச்சுங்களேன், he is a ஹெச்எம், ஏ he is an ஹெச்எம்னு சொல்லணும். ஒரு ஸ்கூலோடைய ஹெச்எம்னு வச்சுங்களேன், he is an ஹெச்எம்னு சொல்லணும். இதை எப்படி வாசிப்போம்னா ஹெச் அப்படின்னு வாசிப்போம், ஏன்றது உயிரெழுத்து, அதனால ஹெச்எம் அப்படின்னு வாசிக்கணும். இதே இது she is, இங்கே ஹெட் மாஸ்டர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், ஷீ இஸ் ஏ ஹெட் மாஸ்டர் தான் சொல்லணும். ஏன், ஹே ஹெட் மாஸ்டர், ஹெட் மாஸ்டர் ஹே, ஹேன்றது உயிரெழுத்து கிடையாது, அதனால ஏ போடும். ஷீ இஸ் ஏ ஹெட் மாஸ்டர், அவ்வளோதான்.
ஸோ ஏஇஐஓயூவை மட்டுமே வச்சு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஆன் வரும் அப்படின்னு வந்துட்டு படிச்சுக்க கூடாது. இந்த சவுண்டை வச்சு தான் நீங்கள் சொல்லணும். Hope you understood. At the end of this video, I have a small exercise for you. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதோடைய லிங்க் வந்துட்டு நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோ அந்த சொல்லிக் கொடுக்கும்போது, டெஃபினைட் ஆர்டிகிள் சொல்லிக் கொடுக்கும்போது இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்கக்கூடிய அந்த ஒர்க் ஷீட்டுக்குடைய ஆன்சரை நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.